Good afternoon, students. எயித்து ஐசிடில ஆக்சுவலி நம்ம வந்து ஆறு லெசனுமே பார்த்தாச்சு. கடைசி பாடத்துல கொஞ்சம் டாபிக் ஒரு கிருஷ்ணி டாபிக் மட்டும் தான் பேலன்ஸ் வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கை முறைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து முதல் பாடம் கொடுத்துருந்தாங்க. ஸோ எண் முறைமைகள்னா அவங்க வந்து என்ன பண்றோம், நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய எண்முறைமைகள் நம்பர் சிஸ்டம்ஸ்ல வந்து சிஸ்டமானது எப்படி நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாக்க கன்வெர்ட் பண்ணிக்கும் கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் கணினி மொழிக்கு எவ்வாறு மொழி பெயர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெசன். நம்பர் சிஸ்டம் எண்முறைமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம வந்து என்னென்ன இதெல்லாம் பார்த்துருந்தோம் அப்படின்னா பைனரி நம்பர்ஸ்னா என்ன, ஆக்டல் வந்து இது வந்து சொன்னா ரீகேப் தான் பண்றோம். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ரீகேப் தான் பண்றோம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். நம்பர் சிஸ்டம்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்னா கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் நம்ம கொடுக்குற டேட்டாவை எப்படி கணிக்காரன் தனக்கு ஏற்றவாறு மொழிபெயர்த்து கொள்ளும் அப்படிங்கிறது அந்த பாடத்துல இருந்தது. தென் அதுல நம்ம வந்து பார்த்தது வந்து பைனரி நம்பர்ஸ்னா என்ன, ஆக்டல் நம்பர்ஸ்னா என்ன, டெசிமல் நம்பர்ஸ்னா என்ன, ஹெக்ஸா டெசிமல் நம்பர்ஸ்னா என்ன. இது எப்பவுமே நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னேன். கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் டேர்ம்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது வந்து அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதனால இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், நமக்கு தேவையான என்னெல்லாம் வந்து நம்ம இந்த பாடங்கள் 6 பாடங்களை பார்க்கணும். இப்ப நம்ம இங்க பார்க்கணும், சரிங்களா? ஒரு ஜஸ்ட் ரீகேப் தான் பண்றேன் நான். ஃபர்ஸ்ட் லெசன் நம்பர் சிஸ்டம்ஸ் பார்த்துருந்தீங்க. நம்பர் சிஸ்டம் இந்த கணினியுடைய மொழிபெயர்ப்புகள். அதுக்கப்புறம் வந்து அதனுடைய அது வந்து கணிதத்துல எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கணிதத்தோட ஒப்பிடும்போது எவ்வாறு வந்து வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேக்ஸ் சம்ஸ் கூட அதுல வந்து பார்த்துருந்தீங்க. ஓகே. இப்ப 13 பேஸ் என்ன கொடுத்திருந்தாங்க, அது சிஸ்டம் அளவு எப்படி எடுத்துக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து சம் வந்து சால்வ் பண்ணி பண்ணணும். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லெசன் முதல் பாடம். ஓகேவா? ரெண்டாவது பாடம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா தனி செயல் முறைமையை பயன்படுத்தி தனி உரு அமைவாற்றலும் வடிவமைத்தலும் கான்பிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் கம்ப்யூட்டர். முதல் பாடத்துல கணினி மொழிகள் நம்பர் சிஸ்டம்ஸ் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு. ரெண்டாவது பாடம் கான்பிகரிங். இன்னைக்கு உங்களுக்கு எம்சிக்யூ செஷன்ஸ் இருக்கு. பட் எம்சிக்யூ செஷன்ல நான் இன்னைக்கு வித் ஆன்சரோட உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஆன்சர் நீங்க தான் வந்து சொல்லணும். நான் ஆன்சர்ஸ் காட்ட மாட்டேன். இன்னைக்கு ஆன்சர்ஸோட கொடுக்குறேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நீங்க எம்சிக்யூ வந்து இது பண்றதுனால ஆன்சர்ஸோட உங்களுக்கு நான் காட்டேன். நான் இன்டர்நெட்ல இதனுடைய எம்சிக்யூ தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன், சரிங்களா? இந்த பாடக்கூடிய கடைசி பாடக்கூடிய எம்சிக்யூ செஷன் தான் இன்னைக்கு நான் காட்டுறேன். எஜுகேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அதுல ஜென்ரலா எல்லா கொஸ்டினுமே இருக்கு. இணையத்தில் உலாவும் பாடக்கூடிய எம்சிக்யூ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு மட்டும் ஆன்சர்ல வந்து உங்களுக்காக வந்து காட்டுறேன். இல்ல ஆன்சர் இன்னைக்கு ஷோ பண்ணாமே நீங்க காமிங்க நாங்க ஆன்சர்ஸ் பண்றோம்னு சொன்னாலும் நான் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாம் பாடத்துல என்ன பார்ப்போம், பணி செயல் முறைமையை பயன்படுத்தி கணினியை உரு அமைவாக்கலும் வடிவமைத்தலும் கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங் கம்ப்யூட்டர். அதாவது கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங்னா நம்ம கம்ப்யூட்டர்ல என்னென்னலாம் இருக்கு, டேட் செக் பண்றது, டைம் செக் பண்றது, அதுல என்னென்ன மென்பொருள்கள் இருக்கு, இது வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸா எப்படி சேவ் பண்றது, ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பார்க்கறது, இது எல்லாமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு பார்க்க இல்லைங்களா? இப்போ ரெண்டாவது பாடம் நீங்க பார்த்தது வந்து இதுதான் வந்து பாத்துருந்தீங்க. செகண்ட் லெசனா வந்து நம்ம கணினியில என்னென்ன விஷயங்கள் உள்ளது அப்படிங்கறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அடுத்தது வந்து என்ன பார்த்துருந்தோம், அந்த பாடத்துல வந்து நீங்க கம்ப்யூட்டர் உடைய எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு இருந்தோம். எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கணினியை ஆன் பண்ணணும்,
அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றதுனா எப்படி, ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்றதுனா எப்படி, இதெல்லாம் வந்து ரெண்டாவது பாடத்துல கான்ஃபிகரிங் அண்ட் ஃபார்மேட்டிங், கான்ஃபிகர் அண்ட் ஃபார்மேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது ரெண்டாவது பாடத்துல நீங்க வந்து பாத்துருவீங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து அந்த ஒரு ஃபோல்டர்ல நீங்க ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்க டாக்குமெண்ட் உடைய ஃபைல், அந்த ஃபைலுடைய சைஸ் என்ன, அந்த ஃபைலுடைய நேச்சர் என்ன, அது எல்லாமே வந்து நீங்க ஒரு இதை யூஸ் பண்ணி எப்படி பார்க்கணும் அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாவது பாடத்துல நம்ம பார்க்கணும். அடுத்தது மூன்றாவது பாடம். மூன்றாவது பாடம் என்ன? வேர்ட் ப்ராசஸிங். தேர்ட் லெசன் என்ன? வேர்ட் ப்ராசஸிங். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா பாடத்தையும் ரீகேப் பண்றோம். அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு பாடத்துக்கா எம்சிக்யூ வரும். மூன்றாவது பாடமானது வேர்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வேர்ட் ப்ராசஸிங்ல என்னென்ன பார்த்துருந்தோம்? வேர்ட் ப்ராசஸிங் லெசன்ல மைக்ரோசாஃப்ட் வேர்டை வந்து பத்தி நம்ம வேர்டை யூஸ் பண்ணி சொல் முறை வழிப்படுத்தல், அதாவது அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க என்னெல்லாம் வந்து தயாரிக்கலாம். அதாவது ஒரு கடிதம் எழுதுவதற்கு, வினாப்பத்திரம் எழுதுவதற்கு, பத்திரிகை தயாரிப்பதற்கு, ஒரு விண்ணப்ப பதிவிற்கு, ஒரு அழைப்பிதழ் உருவாக்குவதற்கு, ஒரு இதெல்லாமே வேர்ட் டாக்குமெண்ட். வேர்ட் டாக்குமெண்ட் நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மூன்றாவது பாடத்துல தொழில்முறை வழிச்சிருத்தல் வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிற மெத்தட்ல வந்து நீங்க பாக்குறீங்க. அடுத்தது வந்து ஸ்போர்ட்ஸ்ல இது தேர்ட் லெசன்ல நீங்க பார்த்த கண்டென்ட் வந்து இது மட்டும் தான் பார்த்துருக்கீங்க. ஓகேவா? தேர்ட் லெசன் ஃபுல்லாவே வந்துட்டு அதை வேர்டை வந்து எப்படி சேவ் பண்ணணும், எப்படி வந்து சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணணும், அதை எப்படி ஒரு ஃபோல்டருக்குள்ள கொண்டு வந்து சேவ் பண்ணணும், அந்த ஃபோல்டருக்குள்ள போய் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணணும், டெலீட் பண்ணணும், டெலீட் பண்ணணும், அதுக்கு வந்து எப்படி வந்து போல்ட் இட்டாலிக் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கண்டென்ட்ஸையுமே நீங்க வந்து அந்த இதுல வந்து பார்க்கணும் இல்லையா? சோ அதுதான் வந்து மூன்றாவது பாடமாக பார்த்தீங்க. அடுத்தது நான்காவது பாடம். பாடத்தினுடைய தலைப்பு என்ன பார்த்தோம் நம்ம? செய்நிரலாக்கம். செய்நிரலாக்கம் அப்படின்னா என்ன? ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற பாடத்துல என்னென்ன பார்த்தீங்க? பிரச்சனை பகுப்பாய்வு, என்ன சொல்றது, ப்ராப்ளம்ஸ் வந்து அனலைஸ் பண்றது. வேர்ட் ப்ராப்ளமிங் முடிச்சோம். ப்ரோக்ராமிங் நாலாவது பாடம் ப்ரோக்ராமிங். ப்ரோக்ராமிங்ல வந்து ப்ராப்ளம் அனாலிசிஸ், பிரச்சனை பகுப்பாய்வு. பிரச்சனை பகுப்பாய்வு அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு உள்ளீடு கொடுக்கணும், அது வந்து உங்களுக்கு அந்த உள்ளீடானது வந்து உயிர்கூறின் வகைப்படுத்தி வெளியீடாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனை பகுப்பாய்வு அப்படிங்கிற பாடத்துக்கு. இதுதான் வந்து இந்த பரீட்சை போட்டி படத்தினுடைய உபயோகங்கள்லாம் பார்த்திருக்கீங்க. ஃப்ளோ சார்ட் என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்கிராச் ப்ரோக்ராமிங்னா எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம், அதனுடைய பேசிக் வந்து இந்த ப்ரோக்ராமிங் பாடங்களை பார்ப்போம். அந்த பேசிக் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிராச் ப்ரோக்ராம் வந்து இந்த பூனைக்குட்டி வந்து நடந்து வாக் பண்ணி போறது வர்றது, மூணு சமா ஒரு ஸ்டெப் அனிமேஷன் வந்து சவுண்ட் ரிலீஸ் பண்றது, இதெல்லாம் நீங்க வந்து இந்த ப்ரோக்ராமிங் பாடத்துல பார்ப்போம். அடுத்தது வந்து பிசிக்கல் கம்ப்யூட்டிங் அஞ்சாவது பாடம் என்ன? இந்த ப்ரோக்ராமிங் லெசன்ல தான் நீங்க வந்து இந்த சூழ்நிலை சாதனங்கள், அதாவது ஸ்மார்ட் ஸ்மார்ட் டிவைசஸ், இதை பத்தி எல்லாமே வந்து அந்த நாலாவது பாடத்துல ப்ரோக்ராமிங்ல தான் பார்ப்போம். அஞ்சாவது பாடம் வந்து ரொம்ப குட்டி பாடம், பட் இன்ட்ரெஸ்டிங். நமக்கு வந்து மேத்ஸ்ல பிசிக்ஸ்ல எல்லா சப்ஜெக்ட்லயுமே இது வரும். பிசிக்கல் கம்ப்யூட்டிங் லாஜிக்கல் கேட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்ல அந்த கிளாஸ் வந்து நான் சொல்லி கொடுத்தேன். லாஜிக்கல் கேட், அண்ட் கேட், ஆர் கேட், இந்த கேட் பௌதிக கணிப்பதற்கான பொருள் பயன்பாடு அப்படிங்கிறதுல வந்து அஞ்சு படலை, ஆறு படலை, இதுதான் அந்த இதுல பாத்தீங்க. அஞ்சு, ஆறு, இந்த மூணு படலைகள் தான் பாத்தீங்க. அண்டு படலை, ஆறு படலை, நாற்படலை. அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட், இது மூணு கேட் வந்து நீங்க எப்படி வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது சிமுலேஷன்ல வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிறோம். அடுத்தது கடைசியா ஆறாவது பாடம்
இணையத்தில் உலாவுவோம் இன்டர்நெட். இந்த பாடம் இருக்கிறதுலயே வந்து உங்களுக்கு இந்த பிசிக்கல் கம்ப்யூட்டர்ங்கிற லெசன் வந்து மேத்ஸ்லயும் பார்ப்பீங்க, பிசிக்ஸ்லயும் பார்ப்பீங்க. 11th 12th எல்லாம் இது உங்களுக்கு பிசிக்ஸ்ல பிராக்டிக்கல்லையே வரும். இந்த அண்ட் கேட், ஆர் மார்க், ஆர் எக்ஸ்ஆர், எக்ஸ்ஆர், எக்ஸ்நாட், இந்த எல்லா கேட்ஸுமே வந்து 11th and 12th பிசிக்ஸ்லயும் வரும். மேத்ஸ்ல வந்து அண்ட் ஆர் கேட் வரும். ஓகேங்களா? அது அண்டுக்கு ஆர் கேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க கணிதத்துல. கணிதத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து கன்ஜங்ஷன் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இணைப்பு பிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரித்துணை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க வார்த்தைகள் வரைக்கும். அதுக்கு அங்க வந்து உங்களுக்கு கணிதத்துல இந்த கேட்ஸ் உடைய உபயோகமானது உபயோகிக்கப்படும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேஷன் நான் காமிச்சிருந்தேன். அதாவது பிளஸ் மைனஸ். இந்த முதல் பாடம் 5வது பாடமும் வந்து உங்களுக்கு கணிதத்தோடு நிறைய இடங்கள்ல ஒத்து போகும். ஒரு இடம் 2 இடம் கிடையாது. கணிதத்தோட வந்து நிறைய இடங்களுக்கு உங்களுக்கு ஒன்றி போகும். ஃபர்ஸ்ட் எழுதணும், ஃபிஃப்த் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பார்த்து வச்சுக்கோங்க. பிகாஸ் இது மேத்ஸ்லயும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த 5வது பாடம் பிசிக்ஸ்ல கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்றதுக்கு இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிமுலேஷன் வந்து நான் இந்த சிமுலேஷனுக்கு காமிச்சேன் இல்லையா? இது எல்லா கேம்ஸோட சிமுலேஷன் வந்து இதுல இருக்கு. நான் சொன்னேன் இப்ப அந்த 5 6 மார்க்கு NAND எக்ஸ்ஆர் எக்ஸ்ஆர் இந்த எல்லாத்துடைய சிமுலேஷனும் இந்த ஒரு இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேணும்னா கூட அந்த சிமுலேஷன் யூஸ் பண்ணி மேத்ஸுக்கும் பார்த்துக்கலாம், பிசிக்ஸ்க்கும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த சிமுலேஷன்ல நீங்க இந்த இதை வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஸோ இப்போ 5வது பாடம் முடிஞ்சுது. 4வது பாடம் தான் வந்து இன்டர்நெட். இந்த இன்டர்நெட் இல்லாம இந்த கணினியும் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. இன்டர்நெட் வந்தாதான் வந்து கணினியும் இயங்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓகேவா? இதுல வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எல்லாமே முக்காவாசி முடிச்சிட்டோம். ஜஸ்ட் வந்து அந்த கோடிங்ஸ், அதாவது வெப்சைட், இந்த இன்டர்நெட்டுங்கிற பாடத்துல வந்து தமிழ்ல இணையத்தில் உலாவுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க தமிழ்ல. இந்த இணையத்தில் உலாவுறது உம், இணையத்தில் உலாவும் போது சாட் செஷன்ல டைப் பண்ணிருக்கீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. டவுட் எது இருந்ததுன்னா கேளுங்க. நான் இப்போ MCQ செஷன் ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 3 மினிட்ஸ்ல ஒரு 12 கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் வித்தவுட் ஆன்சரே உங்களுக்கு காட்டுறேன். நீங்க வந்து ஆன்சர் வந்து நீங்க சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு என்ன ஏன்னா இந்த பாடம் இல்ல, இந்த இன்டர்நெட் ரிலேட்டடா தான் அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலா எல்லாமே வந்து உங்களுக்கு கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்கேன் கொஸ்டின்ஸ். ஸோ அப்ப நீங்க ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அதுல அப்படின்னு தெரியும். ஸோ அடுத்த கிளாஸ் வந்து அப்ப உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெசனுக்கா இன்ஸ்டிடியூட் அட்டன் பண்ணும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன்சரோட காட்டலாம்னு பார்த்தேன். பட் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறீங்க. நான் ஆன்சர் இல்லாமலே உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்தேன். ஆன்சர் பார்த்தா நான் வந்து ஒவ்வொன்றுக்கு சொல்றேன். ஆப்ஷன் ஏபிசி எது வரும் நீங்க சொன்னீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப இன்டர்நெட் பாடத்துல நம்ம என்னென்ன பார்த்தோம்? சர்ச் இன்ஜின்ஸ்னா என்ன, தேடல் பொறிகள் அப்படின்னா என்ன, கூகுள், யாஹூ, பிங், ஜியோ, அந்த இதெல்லாமே வந்து சர்ச் இன்ஜின்ஸ். அதுல வந்து நம்ம வந்து புக்மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அதனுடைய ஹிஸ்டரிஸ் எப்படி வந்து பார்க்கணும். இப்போ அதனுடைய ஹைப்பர் லிங்க்ஸ் எப்படி இருக்கும், ஃபார்வர்ட் இது பேக்வேர்ட் இது ஒரு வெப்சைட்ல போயிட்டு ஃபார்வர்ட் பேக்வேர்ட் போனீங்கன்னா என்ன நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு இணையதளம் வெப்சைட் தயாரிப்பதற்கு என்னென்ன முன்னாடி வந்து என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். இந்த விஷயங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தினால்தான் ஒரு வெப்சைட் ஆனது தயாரிக்க முடியும். இணைய வெப்சைட் தான் இணையப்படும். இப்போ அந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் என்னென்ன யூஸ் பண்றாங்க, HTML, CSS, CS, DW, PHP, MySQL, அது எல்லாமே வந்து தொழில்நுட்பங்கள் டெக்னாலஜிஸ் என்னென்ன யூஸ் பண்றாங்க. அண்ட் மென்பொருள் சாஃப்ட்வேர் வந்து நோட் பேட், மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ, வேர்ட்பிரஸ், ப்ளூபிக்ஸ், எக்லிப்ஸ், இந்த மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் ஒர்க்குகள் டேக்ஸ் மோஸ்ட்லி வந்து ஒரு இணையப்பக்கம் தயாரிப்பதற்கு டேக்ஸ் வந்து HTML தான் வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ அதோடைய டேக் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த லேயர் தயாரிக்கும் போது HTML சொல்லின் பயன்பாட்டை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணணும், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள எந்த இதுல நம்ம வந்து யூஸ் பண்ண உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். அதுல வண்டர்ஃபுல் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பனானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய புக்ல கொடுத்துருப்பாங்க. அது ரிலேட்டடா வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட்ல வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னும் போது எப்படி வந்து அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க அப்படிங்கறது உங்களுக்கு வந்து உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. எவ்வளவா இதோட வந்து உங்களுடைய பாடமானது முடிஞ்சுது. இப்ப நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா MCQக்கு வந்து பதில் சொல்ல போறீங்க. அதுல உங்களுக்கு என்ன தெரியுதோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒண்ணு கேட்குறீங்க. ஓகேங்களா? So first question, which of the following is the most widely used search engine? Option A, Bing, Yahoo, Google, DuckDuckGo. இதுல எது வந்து ரொம்ப அதிக அளவுல ப்ரமோஸ் எது வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அதிக அளவுல உபயோகப்படுத்தக்கூடிய சர்ச் இன்ஜின் தேடல் பொறியானது ஆப்ஷன் சி கூகுள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் தெரிஞ்சதுன்னா சாட் செஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கும் வந்து ஒரு விஷயங்கள் புதிய விஷயங்கள் கத்துக்கிட்ட மாதிரி இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த widely used search engine are Google. ஓகேங்களா? மற்றதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் உபயோகப்படுத்துவோம். ஓகேவா? ஸோ இது வந்து ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் சர்ச் இன்ஜின். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் யூசிங் எ சர்ச் இன்ஜின் ஆன் த இன்டர்நெட்? ஸோ இதுல வந்து நம்ம பிரைமரியா எந்த அதாவது ரொம்ப அதிகமா தேவைப்படக்கூடிய பிரைமரி பர்பஸா நம்ம அந்த தேவைக்கூடிய உபயோகப்படுத்துவதற்கான தேவை என்ன? டு சென்ட் இமெயில், டு chat with friends, டு ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன், டு வாட்ச் வீடியோஸ். நம்ம ரொம்ப அதிக அளவுல சர்ச் என்ஜின்ஸை எதுக்காக உபயோகப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேடல் பொறிகளை அதிக அளவில் உபயோகப்படுத்துவதற்கான காரணம் டு ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன், நமக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்காக தான், நம்ம நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான். விஷயங்கள் வந்து விடயங்கள் நிறைய விடயங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் சர்ச் இன்ஜினை நம்ம அதிக அளவுல உபயோகப்படுத்துறோம். ஓகே, அடுத்தது மூன்றாவது கேள்வி, which of the following is the benefit of using the internet for research? Limited access to information, difficulty to verifying sources, ability to access a vast amount of information, high cost of internet connection. Which of the following is a benefit of using internet for research? இன்டர்நெட்டை வந்து உபயோகப்படுத்தி ஒரு ரிசர்ச் பண்றதுக்கான தேவை என்ன, எதுக்காக நம்ம அதிக அளவுல இன்டர்நெட் வந்து வேணும்? இந்த பாடங்கள் இன்டர்நெட் தான், இணையத்தில் உணர்வோம். இந்த இணையத்தை அதிக அளவில் உபயோகப்படுத்துவதற்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ability to access a vast amount of information. அதிக அளவில் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக, எண்ணற்ற அளவிலான தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம இன்டர்நெட் இருந்தாதான் ஒரு செயலை கணினியிலிருந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு ஆளாகி நம்ம அந்த விஷயத்தை வந்து செய்யறோம். இன்டர்நெட் வந்து அதுக்காக தான் யூஸ் பண்றோம். அடுத்தது, which of the following online tools can help users organize and manage information found on the internet? So, which of the following online tools can help users organize and manage information found on the internet? நேற்று சொல்றேன், சர்ச் இன்ஜின், வெப் ப்ரௌசர், புக் மார்க்கிங் டூல்,
இமெயில் கிளைண்ட். அதாவது ஒரு எந்த ஒரு விஷயமானது நம்ம வந்து ஆன்லைன்ல மேனேஜ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு இங்க எந்த டூலை உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சர்ச் இன்ஜின், வெப் ப்ரௌசர் அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தகவல்களை தேடுவதற்காக உபயோகப்படுத்தப்படுது. தகவல்களை ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்றதுக்காக உபயோகப்படுத்துறது இல்லை. தகவல்களை தேடுவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் வந்து சர்ச் இன்ஜினும் வெப் ப்ரௌசரும். இந்த மெத்தட் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் வந்து சர்ச் இன்ஜின் அண்ட் வெப் ப்ரௌசரை வந்து ஒரு ஃபேமிலியாகவும் அதுக்கு கீழே இருக்கிறவங்க இன்னொரு ஃபேமிலியாகவும் தான் அவங்களுக்கு வந்து கிளாஸே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்ப இது என்ன ஆச்சு, இந்த சர்ச் இன்ஜின் வெப் ப்ரௌசர் வந்து நமக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் உபயோகப்படுத்தப்படுகிறது. அதே வந்து இமெயில் கிளைண்ட் வந்து என்ன, இமெயில் கிளைண்ட் நமக்கு இங்க நம்ம இந்த பாடத்துல சம்பந்தமே தரவாத ஒரு விஷயம். இந்த புக் மார்க்கிங் டூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, நம்ம இந்த மேல ஸ்டார் போட்டு வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுமா, அதுதான் வந்து புக் மார்க்கிங் டூல். அந்த புக் மார்க்கிங் டூல்ல நீங்க வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடியது, நீங்க நிறைய உபயோகப்படுத்தக்கூடியது, இந்த விஷயங்களும் அந்த புக் மார்க் பண்ணி வச்சுட்டீங்க அந்த வெப்சைட், ஆனா அது அங்க வந்து சேவ் ஆகி இருக்கும். ஸோ அப்ப அதை ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, அப்ப ஆன்சர் புக் மார்க்கிங் டூல். அடுத்தது, which of the following file extension is commonly used for web pages? Dot, 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 PDF, dot, APG, dot, HTML. ஸோ இதுல டாட் டிஓடிஎஸ், டாட் பிடிஎஃப், டாட் ஏபிஜி, டாட் எஸ்டிஎம்எல் இதை வெப் பேஜ் உருவாக்குவதற்கு அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஃபைல் எக்ஸ்டென்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெப் பேஜஸ்க்காக நம்ம பிடிஎஃப் வந்து நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஃபைல் சேவ் ஆகும், ஜேபக்னா இமேஜ் ஃபார்மேட்ல சேவ் ஆகும், டாட் டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல சேவ் ஆகும். ஸோ டாட் HTML அப்படின்னு சொல்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெப் பேஜ் ஃபார்மேட்ல சேவ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வந்து which of the following file extension is commonly used for web pages is not HTML. Okay. What is the primary function of a web server in website development? நம்ம வந்து ஒரு வெப்சைட் உருவாக்குவதற்கு என்னென்ன பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தேவை அப்படிங்கிறது இந்த பாடத்துல நம்ம படித்தோம். What is the primary function of a web server in website development? To design the website user interface, to write the website code, to post and serve website file, to test the website functionality. இந்த 4 விஷயத்துல எந்த விஷயமானது எந்த இதுல தேவையானது பிரைமரி ஃபங்க்ஷனா உங்களுக்கு வெப் சர்வர்ல வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம இந்த 4 இதை வந்து உபயோகப்படுத்துவோம். முக்கியமா வந்து என்ன பிரைமரி ஃபங்க்ஷன், டிசைன் த வெப்சைட் யூசர் இன்டர்ஃபேஸ், அது வந்து பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். டு ரைட் த வெப்சைட் கோட், அது எழுதிதான் ஆகணும். டு டெஸ்ட் த வெப்சைட் ஃபங்க்ஷனாலிட்டி, அது சமைஞ்சா இருக்கும். டு போஸ்ட் அண்ட் சர்வ் த வெப்சைட் ஃபைல், அதாவது web server, what is the primary function of web server na host and serve the website file. நம்ம அந்த வெப்சைட்ல என்னெல்லாம் வந்து டெவலப்மெண்ட், அபவுட், கான்டாக்ட், கேரியர், ஒரு வெப்சைட்ல என் நம்பர் ஆஃப் விடயங்கள் அங்க உங்களுக்கு இருக்கு. ஸோ அதுல எதை வந்து இந்த விஷயத்தை எல்லாம் வந்து ஃபைனலா ஹோஸ்ட் அண்ட் சர்வ் பண்றது தான் வந்து வெப் சர்வருடைய வேலை. ஹோஸ்ட் அண்ட் சர்வ் வெப்சைட் ஃபைல். அடுத்தது 7வது கேள்வி, which of the following programming language is commonly used for client-side scripting in website development? இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடத்துல நீங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் பார்த்திருக்கீங்க. பட் வந்து அதாவது மோஸ்டா வந்து எல்லாருமே வந்து அந்த காலத்துல இருந்து அதிக அளவுல வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாம் வந்து ஸ்கிரிப்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்ப்போம் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு. பட் மோஸ்ட்லி எது யூஸ் பண்றோங்கிறதும் நம்ம பார்த்துருக்கு. இது தெரியும், ப்ரோக்ராமிங் லெசன்ல நம்ம பார்த்தோம். ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட், இது 4ல எது வந்து காமனா எல்லாருமே உபயோகப்படுத்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா
ஆப்ஷன் சி ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு வந்து ஸ்கிரிப்டிங்க்கு வெப்சைட் டெவலப்மெண்ட்ல கிளைண்ட் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் வந்து இப்போ டெவலப்பிங்ல இருக்கு. ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம வந்து உபயோகப்படுத்துவோம் கிளைண்ட் சைடு. ஓகே, எடுத்தது which of the following databases is commonly used for storing and managing website data. வெப்சைட் டேட்டாவை ஸ்டோர் மேனேஜ் பண்றதுக்கு இதுல எந்த டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம் கேட்டிருக்காங்க. MySQL, MongoDB, PostgreSQL, ஆல் தி above. இங்க நான் மூணையும் யூஸ் பண்ணுவோமா இல்ல ஏதோ ஒண்ணுதான் யூஸ் பண்ணுவோம்னா இந்த மூணு டேட்டாபேஸுமே நம்ம உபயோகப்படுத்துவோம். டேட்டாபேஸை வந்து ஸ்டோர் வெப்சைட்டோடைய டேட்டாவை ஸ்டோர் அண்ட் மேனேஜ் பண்றதுக்கு இந்த மூணு டேட்டாபேஸை நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். ஆல் தி above தான். ஓகேங்களா, ஸோ அடுத்தது what is the term for the process of testing and evaluating a website's functionality, usability and performance? What is the term for the process of testing and evaluating a website functionality, usability, and performance? Debugging, testing, quality assurance, user experience design. அதாவது ஒரு வெப்சைட்டை வந்து அதாவது ப்ராசஸ் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் இவாலுவேட்டிங் வெப்சைட் ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு வெப்சைட்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணி இவாலுவேட் பண்ணி யூஸ் பண்ணி அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து அவங்க 100% கொடுக்கறதுக்கு எந்த டீபக்கிங்கா டீபக்கிங்னா எரர் ஆனது டெஸ்டிங் யூசர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறதா குவாலிட்டி அஷூரன்ஸ் தான். எல்லா விஷயமுமே ஒரு வெப்சைட்டை வந்து லைவ்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி இது எல்லாம் பண்ணி பார்க்கறதுக்கு ரீசன் குவாலிட்டி அஷூரன்ஸ். ஆப்ஷன் சி குவாலிட்டி அஷூரன்ஸ். குவாலிட்டி 100% பக்காவா கொடுக்கறதுக்காக தான் term of the process of testing and evaluating an website functionality, usability and performance process one quality assurance கொடுக்கறதுக்காக தான். ஓகேங்களா, அடுத்தது what is the term for a network of interconnected computers that share resources? What is the term for network of interconnected computers that share resources? Option A internet, option B intranet, option C extranet, option D LAN. அதாவது நம்ம அந்த கம்ப்யூட்டரை இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு எந்த நெட்வொர்க்குக்கு அந்த கனெக்ட் பண்ற நெட்வொர்க்குடைய பேரை என்ன சொல்லுவோம்? அதுதான் நம்ம இந்த பாடமே படிச்சுட்டு இருக்கோம். அதுக்காக தான் இந்த பாடமே நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா, இன்டர்நெட் தான் நம்மள வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுது. நீங்க அந்த இன்டர்நெட்டை வந்து கனெக்ட் பண்ணுறது நீங்க லேண்ட் யூஸ் பண்ணலாம், மோடம் யூஸ் பண்ணலாம், வந்து இது டேட்டா கேபிள் யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு அப்படின்னு இன்டர்நெட். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த பாடமே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். 11வது கேள்வி, which of the following is a type of internet connection? இப்ப நான் வந்து இப்ப லாஸ்டா சொன்னேன் இல்லையா, டயலப், பிராட்பேண்ட், வைஃபை, ஆல் தி அபவ். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டைப் ஆஃப் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னா இதுல எந்த டைப் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வைஃபை யூஸ் பண்ணலாம், மோடம் யூஸ் பண்ணலாம், பிராட்பேண்ட் யூஸ் பண்ணலாம், என்ன வேணுமோ வந்து லேண்ட் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே வந்து நீங்க இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்து எல்லா வகையான செயல்களும் உபயோகப்படுத்திக்கலாம். இது வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்தது last question, what is the term for a website address? domain name, IP address, URL, webpage. அதாவது நம்ம இன்னைக்கு வந்து இந்த வெப்சைட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல போய் பண்ணணும், அதுக்கு பேரு முகவரி பட்டை, அட்ரஸ் பார், புக்மார்க்னா இங்க இருக்கும், ஹிஸ்டரினா இங்க இருக்கும், இதெல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி வெப்சைட் அட்ரஸ் உடைய டேர்ம் வந்து நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவோம்? டொமைன் நேம்னு சொல்லுவோமா, ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோமா, யூஆர்எல்னு சொல்லுவோமா, வெப் பேஜ்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது காமன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நம்ம டொமைன் நேம் அப்படின்னா சொல்லணும். ஓகேங்களா, நம்மளுடைய
கணினி மொழியில் டொமைன் நேம் பர்ஃபெக்டான லாங்குவேஜ் வந்து டொமைன் நேம் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு முதல் எம்சிக்யூ டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஆன்சர் நானே டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ நீங்க அடுத்த வரக்கூடிய வகுப்புகள்ல உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்சிக்யூஸ் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ 2 பாடம் 3 பாடம் இந்த மாதிரி வந்து ஒரு பாடத்துல 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் நம்ம இருக்கு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு இப்ப இந்த 8th ஸ்டாண்டர்டோட ஸ்டாப் ஆக போகுது. உங்களுக்கு லைஃப் லாங் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ எவ்வளவு கொஸ்டின்ஸ் ஒரு லெசன்லயும் வந்து எம்சிக்யூ வருமோ எடுக்க முடியும் இந்த கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்றேன். ஸோ அப்ப நீங்க வந்து என்ன பண்ணலாம், அந்த லெசன் எம்சிக்யூவை வந்து ஜென்ரலாவும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஜென்ரல் நாலேஜாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த பாடத்துல நீங்க இந்த விஷயங்கள் கத்துக்கிட்டீங்க படிச்சீங்க அப்படிங்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால எல்லாருமே ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த மீட்ல நீங்க ஆன்சர் சொல்லுங்க, கரெக்டா தப்பான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்காக வந்து நமக்கு ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு செப்பரேஷன் ஷேர் பண்றேன். நீங்க சாப்டர்ல ஆன்சர் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நானும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஷேர் பண்றேன். ஸோ கரெக்ட் ஆகலாம். இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்ன புரியுத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த எம்சிக்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து நானே வந்து எல்லா ஆன்சர்ஸுமே உங்களுக்கு கொடுத்தேன். சரிங்களா? ஸோ இப்போ அடுத்த வகுப்புல நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து வந்து இல்லைன்னா பேக்ல இருந்து கண்டிப்பாக வரலாம். 5வது பாடம் 4வது பாடத்துக்கு இதை பத்தி ஒரு சீக்கிரம் டெஸ்ட் வைக்கலாம். ஒரு தடவை இன்னைக்கு பார்த்தா மாதிரியே ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு இதுல ஏதாவது வந்து தப்பா இன்னைக்கு இந்த முதல் ஃபீல் ஆகுது எதுவும் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஃபீல் பண்ணி அந்த ஸ்பெசிபிக் லெசனுடைய இதுவும் டவுட்ஸும் வந்து நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு வந்து கேட்கலாம். சரிங்களா? ஸோ இதை இன்னைக்கு வந்து கிளாஸ் நீங்க வந்து இன்ட்ராக்டிவா இருந்தது, ஆன்சர்ஸ் இருந்தும் சொன்னீங்க. நீங்க சொன்ன ஆன்சர்ஸ் மோஸ்ட்லி கரெக்டாக தான் இருந்தது. ஸோ வந்து நல்லாவே வந்து ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. இது நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நீங்க ஃபுல்லாக நீங்களே ட்ரை பண்ணலாம். ஓகே, நான் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ற ஆப்ஷன்ஸும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. தேங்க்யூ ஸோ மச்.